ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த தைப்பூசத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான முருகருக்கு பிடிச்ச புட்டமுது, அதாவது திணை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். இதை ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நிறைய மண் இருக்கும், ஸோ நல்லா பார்த்து கழுவிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்க இருக்கணும். இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்போ ஒரு பிளெயின் கிளாத்தில் இந்த திணையை நல்லா பரத்தி விட்டு ஃபேன் காற்றுல காய விடுங்க. ஒரு 30 நிமிஷம் காயணும். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் இருக்கும் போது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்ல மைய பொடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை நம்ம இப்போது ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு திணை மாவு ரெடி. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெளித்தா போதும். சும்மா ஒரு ஈரப்பதத்துக்கு தான். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும். இப்போ இதை ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு துணி வச்சுருக்கேன். இதில் இந்த திணை மாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த துணியை நல்லா டைட்டாக மூடிடுங்க. ஸ்டீமரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் அந்த பிளேட்டை வச்சிடலாம். இப்போ மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆவியில் வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். நல்லா பக்காவாக வெந்திருக்கு. இதை கொஞ்சம் ஆற விடுவோம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் கையால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உடச்சி விட்டுக்கோங்க. இதில் இப்போது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பொடிச்ச வெல்லம் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்தாப்புல ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தேன் நிறையா சேர்க்குறீங்கனாக்கா வெல்லத்தை கம்மி பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே பாரம்பரியமான சுவையான சத்தான திணை புட்டு இல்லைனா புட்டமுது ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.